ரோஹித் சர்மா அவுட் ஆக வேண்டியதா? எதுவும் சுமன் கில் எதுவும் பழி வாங்கிட்டாரா என்னன்னு சொல்லிட்டு தெரியவே இல்ல. வேற லெவல்ல நாக் ஆடி இன்னைக்கு சுமன் கில் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயிச்சுமே குடுத்துட்டாரு. ராகுல் கடைசியில வந்து நான் ஃபினிஷ் பண்ணி குடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, என்னப்பா எல்லாம் டொக்கு டொக்குன்னு வச்சுட்டுருக்கீங்க. இந்த மாரி முடிச்சு குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 6, 4 அடிச்சு அவர் ஒரு சைடு முடிச்சு குடுக்குறாரு. இன்னைக்கு டெபியூ மேட்ச்லயே வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா 2 யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கலக்குனாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆப்கானிஸ்தான் டெஸ்ட்ட தோத்துட்டு வராங்க. இன்னைக்கு மழையால தடைப்படுது. T20 மாதிரி 25 ஓவர் ஆகுது. அப்படி இருந்தாலுமே இந்தியா டாமினன்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பராவே ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு மேட்ச் நடந்த இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம சூப்பராவே பார்த்தரலாம். ஹாய் மக்களே! நான் உங்க ஷாம். நெறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. லைக் பண்ணாம பார்க்குறீங்க. லைக் பண்ணிட்டு பார்க்கும்போது இந்த வீடியோ நெறைய பேர் ஷேர் ஆகும். ஹைப் இருக்கும். ஹைப்ப கூட தட்டி விடுங்க. வீடியோக்குள்ள போயிரலாம். ஒரு சைடு கோலி இல்லாதது வந்து பார்த்தீங்கன்னா, வருத்தம் அளிச்சாலும் ரோஹித் சர்மா இருக்காரு, ஹிட்மேன் இருக்காரு. கண்டிப்பா ஒரு சம்பவம் பண்ணுவாரு. 2027க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த வருஷம்னு சொல்லிட்டாங்க. டேட்லாம் அறிவிச்சுட்டாங்க. கண்டிப்பா இவங்கலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி டாமினன்ட்டா தான் போகும். இருந்தாலுமே ப்ரெடிக்ஷன் வீடியோலயே சொல்லியிருந்தேன். குறுக்க அந்த கௌசிக் வந்தா அப்படின்ற மாரி கடைசியில பாரு பேய் வந்து நிக்குது அப்படின்ற மாரி மழை வரும்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா நேத்து கிளைமேட்ட பார்க்கும்போதே என்னடா இமயமலை உருகிட்டு இருக்க மாரி இருக்கு. அப்படி ஒரு கிளைமேட் சூப்பரா இருக்கு. அந்த மழையோட சேர்ந்து இவங்க கிரவுண்ட பார்க்கும்போது அட்டகாசமா இருந்துச்சு. மழை வரும்னு நெனச்சேன். அதே மாரியே வந்து பார்த்தீங்கன்னா, மழை தான் வந்துச்சு. 25 ஓவர வந்து பார்த்தீங்கன்னா, கட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ரொம்ப டிலேவா தான் வந்து பார்த்தீங்கன்னா, மேட்சுமே ஆரம்பிச்சுச்சு. டாஸ வந்து சூப்பராவே வந்து பார்த்தீங்கன்னா, சுமன் கில் ஜெயிச்சாரு. ஜெயிச்சுட்டு நாங்க பவுல் பண்றோம். அவங்கள பேட்டிங் பண்ணட்டும். நல்லா இருக்கு அப்படின்ற மாரி சொன்னாரு. அதே மாரி அவங்களோட கேப்டனும் வந்து பார்த்தீங்கன்னா, அதே தான் சொன்னாரு அஸ்மத்துல்லாவும். இல்லப்பா நாங்களும் பேட்டிங் பண்ணியிருக்கணும். பேட்டிங் பண்ணக்கூடாது. பவுலிங் தான் எடுத்திருக்கணும். இப்படி ஆயிப்போச்சு அப்படின்ற மாரி ஒரு வருத்தத்தோட தான் வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டிங் பண்ண வந்தாங்க. ஒரு சைடு பார்க்கும்போது பவர் பிளேலயே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 3 விக்கெட்டுகள் வந்து அவங்களுக்கு வந்து போயிருச்சு. அங்கருந்து மெயின்டெயின் பண்ணி கொண்டு போணும். ஒரு சைடு விக்கெட்டுகள் போயிட்டு இருந்தாலுமே, குர்பாஸ் மட்டும் நிக்கிறாரு. "நான் இருக்கேன். நான் வரேன் தனியா" அப்படின்ற மாரி தனியா ஒரு ஒன் மேன் ஷோ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க டீமுக்காக வந்து காமிச்சிட்டு இருக்காரு. நான் வந்து ப்ரெடிக்ஷன் வீடியோல ஒரு விஷயத்த தான் ஆழமா சொன்னேன். குர்பாஸ் மட்டும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு. பார்த்தா தலைவன் தான் இன்னைக்கு ஒரு 100 போட்டு 9வது 100 போட்டு அவங்க டீமுக்காக அதிக 100 அடிச்ச பட்டியல்லே வந்து இடம் பிடிச்சு வேற மாதிரி ஒரு சம்பவம். 8 6 8 4 நினைக்கிறேன். சூப்பராவே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட்டிங் பண்ணியிருந்தாரு. அவர் அடிச்சனால தான் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 195 கிட்ட வந்து போச்சு. இல்லைன்னா சம்திங் வந்து பாத்தீங்கன்னா அது கூட நெருங்கி இருக்காரு. சப்போஸ் நீங்க அரை சதத்திலே அவர் அவுட் ஆயிட்டாரு, இல்ல ஸ்டார்டிங்ல அவர் அவுட் ஆயிருந்தாரு அப்படின்னா அதிகபட்சம் என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 100 ரன்னுக்குள்ள வந்து இந்தியா ஆப்கானிஸ்தான் வந்து இந்தியா சுருட்டி இருப்பாங்க. ஒரு ஒரு சைடு ஹஸ்மத்துல்லா 2 ஏ இவங்க 2 பேர் மட்டும் 26, 27 அந்த மாதிரி அடிச்சாங்க. மத்த எல்லாருமே நபியா இருக்கட்டும், ரஷீத் கான் திடீர்னு ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. அவர் அடிக்கல. அந்த மாதிரி யாருமே வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணவே இல்ல. எல்லாம் ஏமாத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். கடைசி வரைக்கும் இவர் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 104 ரன்கள் வந்து பார்த்தீங்கன்னா, குர்பாஸ் தேத்தி குடுத்தாரு. மத்தபடி யாருமே அந்த அளவு வந்து ரன்கள தேத்தி குடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். அவரோட விக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, நிதிஷ்குமார் ரெட்டி வந்து சூப்பராவே எடுத்தாரு. அவர் இன்னைக்கு ஒரு 2 விக்கெட்டுமே நிதிஷ்குமார் ரெட்டி எடுத்திருந்தாரு. இன்னைக்கு மேட்ச்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஹர்திக் பாண்டியா இல்ல, விராட் கோலி இல்ல, பூம்ரா இல்ல. இந்த மாரி பிளேயர்ஸ்லாம் இல்ல. அப்படி இருந்துமே டீம்ல ஒண்ணுமே தெரியல. யங் பிள்ளைங்கள வச்சே நான் வந்து பண்ணிக்கிறேன். நாங்க சம்பவம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான ஸ்குவாட் எடுத்து எல்லாருமே இன்னைக்கு வந்து இவர், அவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து செம்மையாவே பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதுவும் 2 யங்ஸ்டர்ஸ்க்கு இன்னைக்கு வந்து டெபியூ. ஹர்ஷ் தூபேக்கு 3 விக்கெட் எடுக்கிறாருங்க. இன்னொரு பார்த்தா குர்னூர் அவர் பார்த்தீங்கன்னா, பிரார் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு 3 விக்கெட் எடுக்கிறாரு. நல்ல நல்ல விக்கெட்டுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் எடுக்கிறாரு. ஆனா ஒரு கேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, புடிச்சாரு பாருங்க. கில்லு இன்னைக்கு சேவ் பண்ணதே அவர்தான். ஒரு கேட்ச் வந்து அழகா பின்னாடி டைவ் பண்ணி இப்படி பிடிக்கிற இங்கிட்டு க்ளவ்ல இருந்து போகுது. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இஷான் கிஷன்ட்ட இருந்து இப்படி போகுது. பார்த்தீங்கன்னா, தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அந்த கேட்ச வந்து புடிச்சிருந்தாப்ல. அதனால தான் இன்னைக்கு வந்து ஒரு மேட்ச் வின் ஆறதுக்கு முக்கியமான காரணம். அதுவும் இல்லாம 15 ரன்ல தலைவனோட கேட்ச வந்து குர்பாஸ் விடுறாரு. அவனே அடிக்கணும்ன்ற ஒரு முடிவுல இருக்கான். டெஸ்ட்ல என்ன ஃபார்ம்ல இருக்கானோ, அதே ஃபார்ம்ல இன்னைக்கு நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காப்ல. அவருக்கு போய் கேட்ச 15 ரன்ல விட்டீங்க அப்படின்னா என்ன பண்றது அப்படின்ற லெவல்ல தான் இருந்துச்சு. ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா, ரோஹித் சர்மா நல்லா ஸ்டார்ட் பண்றாரு. இங்கிட்டு சைலண்டா தான் இருந்தாரு சுமன் கில். அந்த விக்கெட்ட நீங்க பாருங்களேன். இவர் கால் பண்ணிட்டாரு. குறுக்க இவர் பூந்துட்டாரு. குறுக்க அந்த கௌசிக் பண்ணா பவுலர் பூந்துட்டாரு. அங்கிட்டு இருந்து பாத்தீங்கன்னா, ரஷீத் கான் தூக்கி அடிக்கிறாப்ல. அடிக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, இவர் கால் பண்ண ஆல்மோஸ்ட் ஆஃப் ரீச்க்கு மேல ஏறி வந்து ரோஹித் சர்மா வந்துட்டாப்ல. இவர் இடிச்சனால டக்குன்னு இவர் வந்து பேக் போயிட்டாரு. பாத்தீங்கன்னா, ரோஹித் சர்மா நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு வந்து பாத்தீங்கன்னா அவுட்டு.
வெஞ்சன்ஸ் அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் இது மேட்ச்ல இது ஒரு இதுதான் நம்ம பார்த்துருக்கோம். ரோஹித் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மாக்காக சூரியகுமார் விட்டு குடுத்துட்டு போறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதனால ரியோ அவருக்கு பதிலா ரோஹித் சர்மா அவுட் ஆனதையும் பார்த்துருக்கோம். அந்த மாரி நெறைய நடந்திருக்கு. அதனால இது ஒரு பெரிய பிழை இல்ல. மேபி இத தவிர்த்து இருந்திருக்கலாம். இன்னைக்கு மேபி 1/2 சதமோ, இல்ல சதமோ கூட வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து 1/2 சதம் கண்டிப்பா வந்து அடிச்சிருந்திருப்பாரு. அதுக்கு பதிலா வந்து பார்த்தீங்கன்னா, சுமன் கில் 66 பால்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 84 ரன்கள் பக்கம் தேத்தி குடுத்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சைடு அவர் இருக்கும்போது, அடுத்து வந்த ஒன் டவுன் விராட் கோலி இடத்த யாரு வந்து நிரப்ப போறா அப்படிங்கும்போது, கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இஷான் கிஷன வந்து கொண்டு வந்தாங்க. அவர் ஒரு சைடு 6, 4மா வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு, ஒரு குரூசியலான இன்னிங்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 30, 35 ரன் பக்கம் பார்த்தீங்கன்னா தேத்தி குடுத்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். அவரோட விக்கெட் போன பிறகு ஸ்ட்ரேயஸ் ஐயர நம்ம சரி இவரும் சுமன் கில்லும் சேர்ந்து முடிச்சு குடுத்துருவாங்கப்பா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது, அவரு 12 ரன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அடிச்சாரு. 15 பால் கிட்ட போயிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு கரெக்ட்டா நின்னு விக்கெட் போகுதுன்னு சொல்லி நின்னு ஆடிட்டு இருந்தாரு. அவரோட விக்கெட்ட வந்து ரஹ்மான் வந்து எடுக்குறாரு. அவர் விக்கெட்டுமே போகுது. அப்புறமேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா, கடைசியா வந்தாரு தான் விநாயக் மகாதேவ் அப்படிங்கிற மாரி கடைசியா என்ட்ரி குடுக்குறாரு கே.எல். ராகுல். நம்ம அப்படியே தோனி அவர்கள், ஒரு ஹர்திக் பாண்டியா, நெறைய பேர் வந்து ஃபினிஷரா வந்து ஒரு ரோல் பண்ணுவாங்கல்ல. அந்த ரோல் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு கே.எல். ராகுல் வந்து கணக்கச்சிதமா பண்ணாரு அப்படின்னு தான் சொல்லணும். வந்தாரு, பார்த்தாரு, என்னடா 4 4 3 6 போட்டு முடிச்சு விட்டு போடா 39 ரன் அடிச்சு முடிச்சு போயிட்டாரு. இங்கிட்டு சுமன் கில் நீ இருப்பா நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கே.எல். ராகுல் அவர்கள் ஈஸியாவே வந்து மேட்ச முடிச்சுட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ரஷீத் கானுக்கு ஒரு விக்கெட் கிடைச்சுச்சு. அப்புறமேட்டு ரஹ்மான் அவருக்கு ஒரு விக்கெட் கிடைச்சு. அப்புறமேட்டு ஒரு ரன் அவுட் மட்டும் கிடைச்சு. மத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ட்ரை பண்ணாங்க. கசன்ஃபரா இருக்கட்டும், நெறைய பேர் ட்ரை பண்ணாங்க. ஆனா ஆல்மோஸ்ட் தெரிஞ்சு போச்சு. ரிசல்ட் இதுதான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, லக்னோல நடக்க இருக்கு. 17ஆம் தேதி நடக்கிறேன். இப்ப 20ஆம் தேதி நம்ம சென்னையில வந்து பார்த்தீங்கன்னா, மேட்ச் நடக்க இருக்கு. 1க்கு 0 அப்படின்ற முன்னிலையில இருக்காங்க. டெஸ்ட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயிச்சுட்டாங்க. வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க. இப்போ 1க்கு 0ன்ற முன்னிலையில இருக்காங்க. அடுத்த மேட்ச் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. சென்னையில அடிக்கக்கூடிய வெயிலு அப்பப்ப தான் மழை பெய்யுது. லக்னோல ஆல்மோஸ்ட் இல்ல அப்படின்னு நினைக்கிறேன். வெதர் கண்டிஷன்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, 50 ஓவர் மேட்ச்ச நம்ம பார்க்கலாம். அதுல கண்டிப்பா ரோஹித் சர்மா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சதமோ, இல்ல ஒரு 80 ரன்னோ, இல்ல ஒரு 1/2 சதமோ அடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈகரா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி ஏதாச்சும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு இந்தியா ஜெயிச்சத பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? அந்த ரோஹித் சர்மா அவுட் வந்து பார்த்தீங்கன்னா, எதனால நடந்துச்சு? யார் காரணமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு முக்கியமான பிளேயர்ஸ் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இல்ல. ரோஹித் சர்மா மட்டும் தான் ஒரு சீனியர் பிளேயர்ஸா ஒருத்தர் இருந்தாரு. மத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா, வேற யாருமே இல்ல. பும்ரா இல்ல, விராட் கோலி இல்ல, ஹர்திக் பாண்டியா இல்ல. அப்படி இருக்கும்போது டீம் வந்து செட்டில்டா சூப்பரா தெரியிற மாரி தான் இருக்கு. இந்த டீம் உங்களுக்கு ஓகேவா? இல்ல வேற யாரையும் ஆட் பண்ணா நல்லா இருக்குமா? உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.